எந்த விதத்துல சிறந்தவர் அப்படின்றத அவரே அந்த சட்டசபையில நேற்று பேசியிருக்காரு. நாங்க வந்து மினிஸ்டர் பதவி வந்து கொடுத்தோம், இத்தனை நாள் நீங்க கொடுக்கல, இவங்களுக்கு இந்த கட்சிகளுக்கு வந்து கொடுக்கல, வந்து ஏன் நீங்க கதறீங்க? நம்மளை நம்பியும் கொஞ்சம் பேர் வருவாங்க இல்லையா, அவங்களுக்கும் நம்ம அதிகாரத்தில் ஷேர் தரணும் இல்லையா, சொன்னார் இல்லையா விஜய், அதை நிறைவேற்றிருக்காரு. கரெக்டா இல்ல? அவரை நம்பி வருவாங்கன்னு அவர் சொன்னது எப்ப? தேர்தலுக்கு முன்னால, ப்ரீபோல். அவரை நம்பி வந்தவங்க யார் ப்ரீபோல்ல? முஸ்தபா கொடுக்கல, கேஎம் ஷெரீப் வந்தார், ஹாரூன் ரஷீத் வந்தார், இவங்க தனித்தனி கட்சி நடத்திட்டு ஜெயநாத் மிஸ்ரா வந்தார், இவங்க எல்லாம் வந்து தனித்தனி கட்சி நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்திருந்தா அவரோட பாயிண்ட் இருந்து எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இப்ப வாங்க, எவ்வளவு பெரிய பவர் ஹங்கிரி, எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிஸ்டிக் விஜய் அப்படிங்கிறது என்னன்னா, அவரை நம்பி வந்தவர்கள் ஜெகநாத் மிஸ்ரா தேர்வு செய்யப்படுகிறார் எம்எல்ஏவாக. அவர் சொன்னதான், நம்மை நம்பியும் வருவாங்க இல்லையா, நம்ம நம்பி வர்றது எப்போ? தேர்தலுக்கு முன்னால. இவரை நம்பாம இருந்தவங்க தான் முஸ்லீம் லீக், இவரை நம்பாம இருந்தவங்க தான் விசிகா, இவரை நம்பாம இருந்தவங்க தான் கம்யூனிஸ்ட். நம்பல இவர் ஜெயிப்பாருன்னு நம்பல. இப்ப இவரை நம்பி ஜெயித்த முஸ்தபாவுக்கு நீங்க சிறுபான்மை அமைச்சர் கொடுத்திருக்கணுமா? நியாயமா ஒரு வாதத்துக்கு ஜெயிச்ச முஸ்தபாவுக்கு சீட்டு தராம, மினிஸ்டர் தராம, இவரை நம்பாதவர்கள் இவங்க எல்லாம் யாருன்னா, விசிகா இவங்க எல்லாம் யாருன்னா நம்பாதவர்கள். சமூக நீதிக்கான டெஃபினேஷனை விஜய் மாத்தி அமைக்கிறார். இவ்வளவு நாள் நம்ம பேசிட்டு இருந்த சமூக நீதின்றது அமைச்சராக்குறது இல்ல. ஏன்னா இந்த சமூக நீதி தான் பாஜக பேசுது. இன்னைக்கு அவங்க தலித்துகளுக்கு விரோதமாக செய்யக்கூடிய காரியங்களுக்கு ஷீல்டா கொண்டு வர ரெண்டு விஷயம் என்னன்னா, நாங்க ராம்நாத் கோவிந்த் எனக்கூடிய தலித்தை இந்தியாவுடைய குடியரசுத் தலைவராக்கணும். அடுத்த இடத்துல இப்ப என்ன சொல்றாங்க, நாங்க வந்து மலைவாழ் சமூகத்தில இருந்து வந்து திரௌபதி முர்மு அவர்களை வந்து நாங்க வந்து குடியரசுத் தலைவராகணும். அப்ப அவங்க சமூக நீதிக்கு கொடுக்கக்கூடிய டெபினிஷன் வந்து சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து ஒரு 4 பேருக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டு அவங்கள நாங்க அமைச்சராக்குனது தான் சமூக நீதி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையான சமூக நீதி என்பது என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் சமமாக வாழக்கூடிய உரிமை. அப்ப அது அனைத்து சாதியினர் அர்ச்சகர் ஆக்கணும்ல, அதுதான் சமூக நீதியுடைய உச்சமா இருக்க முடியும். ஆனா கடவுளை இவன் தான் தொட முடியும்னு இருந்த இடத்துல இல்ல எல்லாரும் தொடலான்னு மாத்துறது. இப்ப முஸ்லீம் லீக அமைச்சராக்கிட்டோம் அப்படின்னு சொல்றதுல பெருமைப்படுறதை விட, அன்னைக்கு திருப்பரங்குன்றம் விஷயம் பீக்கா இருக்கும்போது நிலைப்பாடு எடுக்கல தாவேகா. புரியுதா? இன்னைக்கு ஷாஜஹானை அமைச்சர் ஆக்கிட்டு நாங்க முஸ்லிம்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கிறத ஒரு பெரிய விஷயமா இல்ல, அன்னைக்கு திருப்பரங்குன்றம் தர்காவுக்கு, சிக்கந்தர் மலை தர்காவுக்கு அச்சுறுத்தல் இருக்கும்போது நிலைப்பாடு எடுக்காம இது பாஜகவும் திமுகவுடைய அரசியல்னு தட்டி கழிச்சுட்டு போனது தாவேகா.